students. Hi, good evening. Hi, Santosh. Good evening, pa. Hi, Nishdeep. Good evening. Good evening. World. Unga name enna Good evening. Hi, Kavi. Hi, Manchattuna. Unga name enna Hi, Maggie. Sumaya, Kavi. White Rose. Hi, good evening, pa. Good evening. So, இன்னைக்கு டே எப்படி போச்சு? ஸ்கூல் எப்படி இருந்துச்சுப்பா இன்னைக்கு? பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்களா? ஓகேப்பா தீப்ஷிகா. ஓகேப்பா தீப்ஷிகா. ஹாய் தரணி. குட் ஈவினிங். ஹாய்ப்பா. ஸோ இன்னைக்கு டே எப்படி போச்சு எல்லாருக்குமே? ஓகே குட். ஸோ பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்களா? குவார்டர்லி பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டாங்களா? பண்ணிட்டாங்க. எப்படி இருக்கு மார்க்? ஹாய் புஷ்பமித்ரா. ஐ எம் ஃபைன் பா. தேங்க்யூ. தீப்திகா. ஓகே குட் ஈவினிங் பா. குட் ஈவினிங். ஓகே எல்லாருக்குமே பேப்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ எப்படி இருக்கு மார்க்ஸ்? எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ் எல்லாருக்குமே வந்துருச்சா? எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ் வந்துருச்சா எல்லாருக்குமே? லோ மார்க்ஸ் எல்லா சப்ஜெக்ட்லயுமேப்பா? கவி. ஸோ எப்படி இருக்கு? கெமிஸ்ட்ரியோட மார்க் எப்படி இருக்கு? 80 out of 100. கெமிஸ்ட்ரிக்கு 80 out of 100. ஸோ இட்ஸ் ஓகேப்பா. ஸோ இதையே நீங்கள் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக கன்சிடர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வர போகிற நம்மளோட செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்துட்டு எபவ் 90 வந்துட்டு ஸ்கோர் பண்ண இப்போலேருந்து எனது ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேப்பா. தேங்க்யூ சுமையா. 76 out of 100 கெமிஸ்ட்ரியில். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எபோவ் 85 எய்ம் பண்ணுங்கப்பா. ஓகேயா? ஸோ ஒரு எபோவ் 85 வாங்கணும் அப்படின்னா புக்கில் இருக்கிற எனது இந்த போர்ஷன்ஸில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தாலே எபோவ் 85 வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே 88 out of 100. சூப்பர்ப்பா. 68 of 100. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு கொஞ்சம் மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ண பாருங்கப்பா. ஒரு 80 எபோவ். ஓகே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரோக்ரெஸ். அதுதான் 68ங்கிறது உடனே நமக்கு சென்டம் வாங்கணும் அந்த மாதிரி சொல்ல முடியாது இல்லையா? ஸோ 68 இருக்கிறவங்க மேக்ஸிமம் 85 எபோவ் ஸ்கோர் பண்ண பாருங்க. வெரி குட்பா. வெரி குட் தீப்ஷிகா. ஸோ உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காதீங்க, கிளாஸை கவனிக்கணும். ஓகேயா? ஓகேப்பா. ஸோ நம்மளோட செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் பார்த்துடலாமா? யாராச்சும் அந்த வீடியோ பார்த்துட்டீங்களா? ஸ்டடி பிளான் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். யாராச்சும் பார்த்துட்டீங்களா? இல்லை யாருமே பார்க்கலையா? யாருமே பார்க்கலையா அந்த வீடியோ? தீப்ஷிகா ரிதிகா கிளாஸை கவனிங்க, உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காதீங்க. யாருமே பார்க்கல. ஓகே ஸோ இப்போ அது டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டடி பிளான் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் சாப்டர் 5ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு இந்த ஸ்டடி பிளான் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? கிளியரா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் எப்போ நடக்க போகுதுன்னா நவம்பர் மிட்ல தான் நடக்க போகுது. நவம்பர் செகண்ட் வீக்கில் தான் நம்மளோட செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் வந்துட்டு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. கிளியரா? ஓகேப்பா. ஓகே வெரி குட். ஸோ நவம்பர் செகண்ட் வீக் தான் நம்மளோட செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் வந்துட்டு ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போலேருந்து ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் டைம் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். போர்ஷன்ஸும் கம்ப்ளீட் பண்ணி தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிவிஷன் முடிக்கிறதுக்கும் இப்போலேருந்து நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் டைம் வந்துட்டு சஃபிஷியண்ட்டாக கரெக்டாக இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்? இப்போலேருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ உங்களோட போர்ஷன்ஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் சிலபஸ் தான். என் நேம் காவியாப்பா. ஸோ 11th ஸ்டாண்டர்டுக்கும் 12th ஸ்டாண்டர்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் சேம் தான். சிலபஸ் சாப்டர் 5, 9, 10 தென் வந்து பார்த்தீங்கன்னா 13, 14 டோட்டலாக 5 சாப்டர்ஸ் இருக்குது.
குவார்டர்லி போர்ஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே இல்லை. டோட்டலாக 5 சாப்டர்ஸ் தான் இருக்குது. இப்போலேருந்து பார்த்தா அரவுண்ட் மோர் தேன் 1 மந்த் நமக்கு டைம் இருக்குது. ஸோ இந்த 5 சாப்டர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ளஸ் அதோட ரிவிஷன் தென் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்துட்டு சஃபிஷியண்டாக இருக்குது. ஸோ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். எஸ்பா, you have to pay the fee. Okay? So டோட்டலாக 5 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 5 சாப்டர்ஸும் இருக்கிற இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறாங்கிறத பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டடி பிளான் தான்ப்பா. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்குக்கும் ஒவ்வொரு சாப்டர், ஒவ்வொரு வீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் சப்ஜெக்ட்டுக்குமே அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, ஒரு வீக்குக்குள்ளேயே ஒரு சப்ஜெக்டோட என்னது ஒரு சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். தீபாவளிக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி வருது, அக்டோபர் 20 வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி வருது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் பிஸியாக இருப்பீங்க. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணணும், அது எல்லாமே இருக்கும். பட் தீபாவளிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஈச் சப்ஜெக்ட்லேயுமே அட்லீஸ்ட் ஒவ்வொரு சாப்டர் ஆச்சும் கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஒவ்வொரு சாப்டர் ஆச்சும் கம்ப்ளீட். எஸ்பா, ஸ்டடி பிளான் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் அதுதான் பார்க்க போகிறோம், சாப்டர் 5ஓடது. ஓகேயா? ஸோ சுமையாக நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட்னா உங்களோட நம்பர் இதுதான். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலே போதும். எஸ்பா, 6 pay per year. ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலே போதும். ஃபீ டீட்டெயில்ஸ் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ ஒவ்வொரு வீக்குக்குமே ஒவ்வொரு சாப்டர்ஸ் தான். தீபாவளிக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும், ஈச் சப்ஜெக்டில் இருக்கிற அட்லீஸ்ட் ஒரு சாப்டர் ஆச்சு கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் நம்மளாலையும் என்னது தீபாவளியை வந்துட்டு கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இல்லை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வந்துட்டு செலிப்ரேட் பண்ண முடியும். இல்லை எதுவுமே படிக்காமல் வந்து தீபாவளி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நான் படிக்கலை, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ஜாயுமே பண்ணும். எதுக்கு அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் ஒரு அட்லீஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு சாப்டராச்சும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க அந்த டைமில். கிளியரா? ஸோ வீக் 1க்கான டார்கெட் பார்க்கலாமா? வீக் 1 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்குமே நம்ம அதே ஆர்டர் படி தான், அதே ஆர்டர். தீபாவளி அக்டோபர் 20பா. செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் டேட் வந்து நவம்பர் 2nd வீக், நவம்பரோட 2nd வீக் தான் வரப்போகுது. ஓகேப்பா. ஸோ ஹோம்ஒர்க் வந்துட்டு நைட் டைமில் பண்ணலாமே. இப்போ வந்துட்டு படிச்சுட்டு நைட் டைமில் கொஞ்சம் தூக்கம் அந்த டைமில் வந்துட்டு ஹோம்ஒர்க்ஸ் பண்ணலாம். அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் என்னது கரெக்டாக இருக்கும். இப்போ ஹோம்ஒர்க் பண்ணோன்னா நெக்ஸ்ட் இது முடிச்சுட்டு ஐயோ இனி படிக்கணுமே சொல்லிட்டு நிறைய பேர் அப்படியே விட்டுருவாங்க. ஸோ ஹோம்ஒர்க்ஸ் வந்துட்டு நைட் டைமுக்கு வச்சுக்கோங்க. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகி நீங்கள் இருக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னது ஹோம்ஒர்க்ஸ் பண்ணலாம். கிளியரா? தீப்ஷிகா, எகெயின் நீங்கள் அதே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வீக் 1க்கான டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சாப்டர் 5 தான் வீக் 1க்கான டார்கெட். ஸோ ஒரு சாப்டர் நீங்கள் படிக்கிறேன் அப்படின்னா அதில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிடுங்க. தென் நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், தென் அது 2 படித்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு above 85% ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். பிரெயினில் ஏற மாட்டேங்குதா? பிரெயினில் ஏறணும்னா மல்டிபிள் டைம்ஸ் அதை படிச்சு பாருங்க. உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியிற வரைக்கும் அதை வந்துட்டு திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருங்க. அப்போதான் அந்த உங்களுக்கு வந்துட்டு பிரெயின்ல மறக்காம இருக்கும். ஓகேயா? திட்டலாம் மாட்டாங்கப்பா. நான் எப்போ திட்டினேன் உங்களை? எஸ்பா, அக்டோபரோட ஸ்டடி பிளான் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீக் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சாப்டர் 5. ஓகேவா? சாப்டர் 5ல் இருக்கிற என்னது புக் பேக் கொஸ்டின்ஸ் படிக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனலில் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு பார்த்துருக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நம்மளோட புக் இன்சைட் கொஸ்டின்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக் இன்சைடில் இந்த தியரிஸ், பிரின்சிபல்ஸ், லோஸ் அதெல்லாம் தான் புக் இன்சைடில் இருந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கிற கொஸ்டின். ப்ளஸ் அந்த சாப்டரில் ஏதாச்சும் நியூமெரிக்கல்ஸ் இருக்குன்னா என்னப்பா மேக்ஸ் இல்லப்பா, இது கெமிஸ்ட்ரி கிளாஸ்ப்பா, 11th கெமிஸ்ட்ரி கிளாஸ். ஓகேயா? மேக்ஸ் கிளாஸ் எப்போங்கிறது நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதுக்கு ஏற்றபடி அந்த ஸ்கெடியூல் பார்த்துட்டோன்னே தெரியும் எப்போ வந்துட்டு மேக்ஸ் கிளாஸ் இருக்குன்னு. ஓகேப்பா, ஓகே, பார்க்கலாம். நான் இந்த கிளாஸ் எடுக்கும்போது அடிக்கடி என்னது கொஸ்டின்ஸ் கேட்குறேன். அப்போ வந்துட்டு தீப்ஷிகா லிசன் பண்ணுறாளா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகேயா? இட்ஸ் ஓகேப்பா, இட்ஸ் ஓகே.
So book inside questions மே பார்க்கணும். book inside questionsல வந்துட்டு எதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணனும்னா theories, principle, laws வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற questions தான் book insideல வந்துட்டு நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். So week 1 கான டார்கெட் chapter 5, then week 2 okay தீப்ஷிகா. So week 2 கான டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா chapter 9 தான் week 2 கான டார்கெட். கிளியரா? So உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா quarterly exams compare பண்ணும்போது 10th இல்லப்பா இது 11th 10th க்கு ஆல்ரெடி நம்ம ஸ்டடி பிளான் எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க. சோ என்னது இது quarterly exams compare பண்ணும்போது நம்மளோட mid term portionsல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் organic portions எக்ஸ்ட்ரா இருக்கு. அத வச்சு கம்பேர் பண்ணும்போது அதுல எல்லாமே கொஞ்சம் பேசிக்கா தான் இருக்கும் organic portions. பட் இந்த mid term examல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல்ல இருக்க மாதிரி இருக்கிற organic portions தான். பட் அதுவுமே ஈஸியா படிச்சிரலாம். ஈஸியா படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க அத மல்டிபிள் டைம்ஸ் ரீட் பண்ணிருக்கணும். மல்டிபிள் டைம்ஸ் ஸ்டடி பண்ணா மட்டும் தான் organic portions நம்மளால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். கிளியரா? இது லோ மார்க்ஸ் அப்பா 98 out of 100. நீங்க என்ன கலாய்ச்சிட்டு இருக்கீங்களா? சுமையா? So chapter 9 clear-ஆ? Then week 3 க்கு வந்து பாத்தீங்கன்னா week 3 ஓட டார்கெட் chapter 10 தான் week 3 க்கான டார்கெட். இது எல்லாத்துலயுமே book back book inside first படிச்சு book back then important questions படிச்சதுக்கு அப்புறம் ஓகே பா ஓகே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிறது நல்லதுதான். சில பேர் இருப்பாங்க 98 லோ மார்க்ஸ் னு சொல்லிட்டு then சென்டம் வாங்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கிறது நல்லதான்ப்பா. ஹாய் சைத் ஜஸ்ட் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸ்டடி பிளான் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ வீக் 3 க்கான டார்கெட் வந்துட்டு chapter 10. then week 4 க்கு வந்து பாத்தீங்கன்னா week 4 க்கான டார்கெட் week 4 ஓட டார்கெட் chapter என்னது 13 then week 5 க்கான டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா chapter 14. கிளியரா? ஓகே ஜெரினா லைட்டா மறந்துட்டேன். ஓகேப்பா. So week 5 க்கான டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா chapter 14. then week 6 லாஸ்ட் வீக் எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கிற வீக் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ரிவிஷன் பண்ணணும். அந்த டைம்ல இருந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து படிக்காம அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா என்னது படிச்சு முடிச்சிட்டு then week 6 எக்ஸாமுக்கு முன்னாடி வீக் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரிவிஷன் மோட்ல இருக்கணும். குவார்ட்டர்லிக்கு பண்ண மிஸ்டேக்ஸ் எதுவுமே பண்ணாதீங்க. லாஸ்ட் டைம்ல ரஷ் பண்ணி படிச்சிட்டோம்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியான ஒரு சப்ஜெக்ட். கெமிஸ்ட்ரி மட்டும் இல்ல மற்ற சப்ஜெக்ட்டுமே லாஸ்ட் மினிட்ல படிக்காதீங்க. லாஸ்ட் மினிட்ல ஒரு நியூ டாபிக் எடுத்து படிச்சிட்டோம்னா நம்ம ஆல்ரெடி படிச்சதையும் அது எஃபெக்ட் பண்ணிடும். கிளியரா? So week 6 வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கிற வீக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிவிஷன் மோட்ல இருக்கணும். ஓகேயா? சோ இதே क्वेश्चन வந்துட்டு நான் இந்த செகண்ட் மிட் டைம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட கேட்பேன். யாரெல்லாம் ரிவிஷன் பண்ணீங்க இந்த 6th வீக் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ரிவிஷன் பண்ணீங்கறது. கிளியரா? இப்போலாம் ஓகே சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் படிக்காம இருக்காதீங்க. கிளியராப்பா? ஜெரினா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 9 10 13 14. சோ ஒவ்வொரு வீக்குமே என்னது ஒவ்வொரு சாப்டர்ஸ். சோ வீக் 1 க்கான டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா chapter 5. then week 2 க்கு வந்து பாத்தீங்கன்னா chapter 9. then week 3 4 5 6 ஓட டார்கெட் எல்லாமே இதுதான். பயாலஜி மாதிரியே என்னது வீக் 6ல வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் தான் பண்ணணும். எஸ் பா கண்டிப்பா பண்ணக்கூடாது. குவார்ட்டர்லிக்கு பண்ண மிஸ்டேக்ஸ் யாருமே பண்ணக்கூடாது. வெரி குட் தீப்ஷிகா. then make a creative vibe. உங்க நேம் என்னப்பா? எஸ் தட்டுறோம் தூக்குறோம் அதான். ஸோ வீக் 6 வந்துட்டு ரிவிஷன். ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஸ்டடி பிளான். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு புக் பேக் படித்து முடிச்சிருங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதை எப்படி படிக்கிறதா அதான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். புக் பேக் கொஸ்டின்ஸ் அதில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் தென் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லேயே புக் பேக் இருக்கும். பட் அதில் இல்லாத இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் படிங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் இதே நம்மளோட புக் இன்சைட் கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ பிரின்சிபல்ஸ் அந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் படிக்கணும். இந்த லாஸ் பிரின்சிபல் எல்லா சாப்டர்ஸ்லையுமே ஒவ்வொன்று இருக்கும் இல்லையா? லெட்டுவா? ஓகேப்பா லெட்டு.
லோ பிரின்சிபிள்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சிருங்க. புக் இன்சைட் சொல்லிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஓகேயா? கிளியரா? ஸோ இதோட டீட்டெயில்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 11th and 12th கெமிஸ்ட்ரியோட டீட்டெயில்டு ஸ்டடி பிளான் வீடியோ வந்துட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லைவ் முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிட்டு அதுக்கேற்றபடி அந்த ஸ்கெட்யூல் இருக்கிற மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால இந்த போர்ஷன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ளஸ் ரிவிஷனையுமே காமாக பண்ண முடியும். இல்லாட்டி ரெஸ்ட் பண்ணி படிக்கணும். ரெஸ்ட் பண்ணி படிச்சுட்டோன்னா எனது மறந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மினிட்ல படிச்சுட்டோன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் போர்ஷன்ஸ் வந்துட்டு பேசிக் இல்லைப்பா, கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரிவிஷன் இல்லை மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கிற இல்லை டிஃபிகல்ட்டியாக இருக்கிற போர்ஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்து படிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஆர்கானிக் போர்ஷன்ஸ். இன்ஆர்கானிக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் தியரியாக இருக்கும். அது வந்துட்டு ஈஸியாக நம்மளால் படிக்க முடியும். ஃபிசிக்கல் போர்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூமரிக்கல்ஸும் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஆர்கானிக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் ஃபிசிக்கல் இருக்கிற நியூமரிக்கல்ஸுமே படிச்சுட்டு ஆர்கானிக் இருக்கிற போர்ஷன்ஸ் படிச்சிருங்க. தென் வந்து அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி படிங்க. ஆர்கானிக் படிக்கும்போது ஆர்கானிக்கே படிச்சுட்டு இருந்துட்டாங்கன்னா போர் அடிச்சிடும். ப்ளஸ் அது நடுவில் வந்துட்டு கொஞ்சம் நியூமரிக்கல்ஸோ இல்லை நம்மளோட ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணி படித்தாதான் பிரெயினும் கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்கும். தென் போர் அடிக்காமல் படிக்க முடியும். அவ்வளோதான் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு டிப்பு. ஸ்டடி டிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் ஃபிசிக்கல் போவேன்னு அப்படி இருந்துட்டோன்னா அந்த ஃபுல் சப்ஜெக்டே நமக்கு வந்து போர் அடிச்சிடும். ஸோ மிக்ஸ் பண்ணி படிங்க. கிளியரா? ஸோ ஸ்டடி பிளான் ஸ்டடி டிப் எல்லாமே கிளியரா? ஸோ தென் நம்மளோட ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 100 லேர்னிங் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. அக்டோபரில் நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகிருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், உங்களுக்கு என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 hours லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஈச் சப்ஜெக்ட்டுக்குமே டெய்லியும் 2 hours லைவ் கிளாஸஸ் இருக்கும். தென் நீங்கள் ஆப்பை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கைட்ஸ் வந்துட்டு உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கைட் புக்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கும். உங்களை கைட் பண்ணுறதுக்கு அங்கே மென்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டடி பிளான் வேணுமா இல்லை ஸ்டடி டிப்ஸ் வேணுமா அந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் உங்களுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் இண்டிவிஜுவல் மென்டர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்குமே ஈச் ஸ்டாண்டர்டுக்குமே மென்டர்ஸ் இருக்கும். கிளியரா? தென் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ஆக்சஸ் இருக்கும், என்னது சோர்ஸஸுக்கும் ஆக்சஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்பாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ்டு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் ஃபார்முலா ஷீட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க ஆப்பில். தென் வீக்லி டெஸ்ட் வந்துட்டு இருக்கும். வீக்லி டெஸ்ட் எதுக்காகனா ப்ராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட் இல்லையா? ஸோ வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணாலே எக்ஸாம் டைமில் இருக்கிற ஃபியரை நம்மளால் கோப் அப் பண்ண முடியும். ஸோ வீக்லி டெஸ்ட் இருக்கிறதுனாலே நமக்கு ஒரு அதே ப்ராக்டிஸில் வந்துட்டு நமக்கு அந்த எக்ஸாம் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் எக்ஸ்ட்ரா கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நியூ பேட்சஸ் வந்துட்டு அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகிருக்காங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு 3 days ஃப்ரீ ட்ரையல் கிளாஸஸ் இருக்குப்பா. ஸோ இந்த 3 daysலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆப்பில் வந்துட்டு எந்த மாதிரி கிளாஸஸ் இருக்குது. டீச்சர்ஸோட ஆன்லைன் பேமெண்ட் சர்வீஸ் இல்லை. ஓகே, உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கு இருக்கும் இல்லைப்பா. ஸோ 3 days ஃப்ரீ ட்ரையல் கிளாஸஸ் இருக்குது. ஸோ இது நீங்கள் இந்த 3 days ஃப்ரீ ட்ரையல் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் அங்கே வந்துட்டு கிளாஸஸ் எப்படி இருக்குது ப்ளஸ் அதோட மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்குங்கிறத இந்த 3 daysலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுலேயே நீங்கள் கண்டினியூ மோஸ்ட்லி எவ்ரி ஒன் வில் கண்டினியூ ஆஃப்டர் தீஸ் 3 days. ஓகேவா? ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி இந்த நம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளஸ் அதில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸ். ஸோ எல்லாருக்குமே நல்ல ரிவ்யூஸ் தான் இருக்குது நம்ம ஆப்பை பற்றிட்டு. ஓகேவா? கிளியராப்பா? ஸோ இது வரைக்கும் சொன்னது எல்லாமே கிளியரா? சாப்டர் 5 டிஸ்கஸ் பண்ணலாமா? சாப்டர் 5 ஆல்கலி அண்ட் அல்கலைன் எர்த் மெத்தட்ஸ் இருக்கிறதுலேயே ஈஸியான ஒரு சாப்டர். ப்ளஸ் நம்மளோட இன்ஆர்கானிக் போர்ஷன்ஸ் ஃபுல்லாமே தியரியாக தான் இருக்கும். ஈஸியான ஒரு சாப்டர். ஸோ ஈஸியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கிளியரா? ஸோ இந்த சாப்டர்ஸ் ஆல்ரெடி படித்தவங்க இருக்காங்களாப்பா? ஆல்ரெடி இந்த சாப்டர் வந்துட்டு ஸ்கூலில் முடிச்சுட்டாங்க, நான் படிச்சுட்டேன் அந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களா?
அப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது வந்துட்டு ஒரு ரிவிஷன் கிளாஸ். தென் இப்போ வந்துட்டு நம்ம இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறோம். ப்ளஸ் இந்த லைவ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இங்கே வந்துட்டு இந்த டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லையா, புக்கின் படிக்கல ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா புக்கிங் புக் பேக்கில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். சாரிப்பா, சாப்டர் 5 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஸ்டார்ட் ஆகிருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நம்ம அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டார்கெட் சாப்டர் 5 இல்லையா. ஸோ இந்த லைவ் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஒன் மோர் டைம் வந்துட்டு நீங்கள் படிச்சுட்டு உங்களே வந்துட்டு செல்ஃப் வேல்யூவேட் பண்ணி பாருங்கள், எழுதி பாருங்கள் அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ். தென் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் நோட் பண்ணி வச்சுட்டு இங்கே படிச்சதுக்கப்புறம் அதை நீங்களே ஆன்சர் பண்ணிட்டு அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸாக வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளியராப்பா? ஓகே ஓகே. அதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். யூசஸ் ஆஃப் ஜிப்சம், யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் பாரிஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின்ப்பா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதே வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் 3 மார்க் எல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் இந்த யூசஸ் ஆஃப் ஜிப்சம். தென் வந்து பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் பாரிஸ், தென் அதோட ப்ரிப்பரேஷன்ஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸில் இருக்கிற எலமெண்ட்ஸோட என்னது ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, டயகனல் ரிலேஷன்ஷிப். தென் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்குது, எதனால சிமிலராக இருக்குது, தென் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே தான் இந்த சாப்டரில் மெயினாக இருக்குது. ஓகேப்பா ஓகே. ஸோ டிஸ்கஸ் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வை சோடியம் ஹைட்ராக்சைடு மச் மோர் soluble than வாட்டர் soluble than. ஓகே, இன்னைக்கு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணீங்க இந்த லெசனுக்காப்பா? ரதிகா ஹாய், ஜனனி ஓகே, நந்தினி ஓகேப்பா. சாப்டர் 5 ஸ்டார்ட் பண்ணல. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கொஞ்சம் நியூவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த கொஸ்டின்ஸை வந்துட்டு கேட்டுக்கோங்க. ஓகேப்பா ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வை சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் மச் மோர் என்னது வாட்டர் soluble than குளோரைட். சோடியம் குளோரைடை கம்பேர் பண்ணும்போது சோடியம் ஹைட்ராக்சைடு ஓகேப்பா நந்தினி. ஸோ சோடியம் குளோரைடை கம்பேர் பண்ணும்போது சோடியம் ஹைட்ராக்சைடோட வாட்டர் solubility வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எதனால அதிகமாக இருக்குது அதுதான் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. வை எஸ், NaOH வந்துட்டு டிசால்வ் ஆகும்போது Na ப்ளஸும் OH மைனஸாகவும் தான் டிசால்வ். அதே மாதிரி தான் NaCl, Na ப்ளஸும் Cl மைனஸும் இப்படி தான் அவங்க டிசால்வ் பண்ணுவாங்க. பட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபேக்டர்ஸ் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடில் இருக்கிற சாப்டர் 5பா ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ். ஓகே விஜயா, ஹாய் கார்த்திகா. சென்டம் வாங்கணும்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்னது எல்லா கொஸ்டின்ஸுமே ஸ்கிப் பண்ணாமல் படித்தா கண்டிப்பாக நம்மளால் சென்டம் வாங்க முடியும். ஸோ சென்டம் வாங்குறதுக்கு கொஞ்சம் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணணும்னா நியூமெரிக்கல்ஸை வந்துட்டு கண்டிப்பாக பார்க்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் இருக்கிற நேம்டு ரியாக்ஷன்ஸ், ஆர்கானிக்கோட நேம்டு ரியாக்ஷன்ஸ். கிளியரா? ஸோ இதில் தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நியூமெரிக்கல்ஸ் நல்லா பார்த்துட்டு போங்க. தென் ஆர்கானிக்கில் இருக்கிற நேம்டு ரியாக்ஷன்ஸ். இது சாப்டர் 5பா. ஸோ இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு வந்துட்டு சோடியம் குளோரைடை விட கொஞ்சம் வாட்டர் solubility எக்ஸ்ட்ராவாக இருக்குது, எதனால அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே கார்த்திகா. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா above 90 ஸ்கோர் பண்ண பாருங்க. ஓகே கார்த்திகா ஓகே. ஸோ இதில் இருக்கிற என்ன டிஃப்ரென்ஸ்னால NaOHக்கும் NaClக்கும் இருக்கிற கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ்னால தான் இந்த solubility ஃபேக்டர்ஸ் வந்துட்டு ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரெண்டுலேயுமே சோடியம் மெட்டல் தான். பட் அதோட solubility எதனால டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அதில் இருக்கிற இன்னொரு எலமெண்ட்னால தான். என்னது பெருசாக இல்லைப்பா, நான் இது அந்த ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதுனால தான் பெருசாக தெரியுது. கொஸ்டின்ஸ் வந்துட்டு என்னது ஷார்ட் ஆன்சர் தான், பெருசாலாம் இல்லை. ஓகேயா? So NaOH ingradu it is a strong base. NaOH ingradu ennadu it is a strong base. Then it dissolves in water to give strong alkaline solution. So once nama NaOH vandu sodium hydroxide la dissolve panna namakku enna kedaikumna strong alkaline ah irukra oru solution kedaikum. Strong base da NaOH ingradu oru strong base. So adha vandu water la dissolve panna namakku enna kedaikumna we will get a strong alkaline solution.
2 points enough அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிற அந்த கண்டென்ட் வந்துட்டு ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்ப்பா. ஜஸ்ட் 3 points தான் இருக்குது. நான் இங்கே ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சதுனால உங்களுக்கு பெருசாக தெரியுது. 2 points மட்டும் எதுனா பத்தாது. ஓகே, ஸோ இந்த 3 pointsல தான் கரெக்டாக அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 3 points எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆன்சர் ஃபுல்லாக இருக்கும். தென் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஆல்கலைன் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். எதர் வந்துட்டு NaOH H2ங்கிற சொல்யூஷனோ இல்லை NaOH 2H2O அந்த மாதிரி இருக்கிற சொல்யூஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். NaOH வந்துட்டு வாட்டரில் வந்துட்டு டிசால்வ் பண்ணால். தென் அப்படி டிசால்வ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா வித் லிபரேஷன் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் டியூ டு இன்டென்ஸ் ஹைட்ரேஷன். வாட்டரில் நம்ம டிசால்வ் பண்ணுறது ஹைட்ரேஷன் ரியாக்ஷன். ஸோ அந்த ஹைட்ரேஷன் ரியாக்ஷனால சோடியம் ஹைட்ரைக்ஸோட ஹைட்ரேஷன் ரியாக்ஷனால நமக்கு என்ன கிடைக்கும்னா அந்த ரியாக்ஷனுக்கு அப்புறம் தென் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த NaOH வந்துட்டு வாட்டரில் டிசால்வ் பண்ணால் ஹீட் வில் லிபரேட். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஹையர் கிளாஸஸில் சப்போஸ் வி ஆர் கோயிங் டு யூ ஆர் பிளானிங் டு டூ BSc or MSc கெமிஸ்ட்ரிங்கிற போது அங்கே வந்துட்டு இந்த சோடியம் மெட்டலை வந்துட்டு அவங்க வந்துட்டு கெரோசின் சொல்யூஷனில் தான் அவங்க போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அது வந்துட்டு எதுக்கு அப்படின்னா இந்த சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது வாட்டர் அப்சர்வ் பண்ணுறதுக்கு நிறைய it is hygroscopic in nature. even minute amount of water கூட அதனால அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்ஸில் எல்லாமே இந்த சோடியம் மெட்டலை வந்துட்டு இந்த கெரோசின் சொல்யூஷனில் தான் போட்டு வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது, எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட அனாலிசிஸுக்கு தான் நம்ம இந்த சோடியம் மெட்டலை யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணும்போது அந்த கெரோசினில் இருக்கிற இதை வந்துட்டு சோடியத்தை வந்துட்டு அதுவும் நம்மளோட பேர் ஹேண்டால் எடுக்க முடியாது. ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா டாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் அந்த சோடியம் மெட்டலை நம்மளால எடுக்க முடியும். இல்லாட்டி அப்படின்னா நம்ம கையில் ஏதாச்சும் ஒரு சொட்டு தண்ணீர் இருந்தால் மட்டும் போதும், அது வந்துட்டு பிளாஸ்ட் ஆகிடும். ஸோ வாட்டரில் அது போட்டாலே போதும், இட் ஜஸ்ட் பிளாஸ்ட். ஸ்க்ரீன் கிளியரா இல்லை? இப்போவாப்பா இப்போவா? ஸோ சோடியம்க்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு யூஜி பிஜி லெவலுக்கு கெமிஸ்ட்ரியே பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அங்கே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி லைவாக பார்க்க முடியும். லேபில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் இப்போ நம்ம படிக்கிற ரியாக்ஷன்ஸ் எல்லாமே அங்கே வந்துட்டு உங்களால் லைவாக பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைடை வாட்டரில் டிசால்வ் பண்ணால் அந்த ஹைட்ரேஷன் ரியாக்ஷனால் அந்த இன்டென்ஸாக இருக்கக்கூடிய ஹைட்ரேஷன் ரியாக்ஷனால் அங்கே வந்துட்டு ஹீட் லிபரேட் ஆகும். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்துட்டு லிபரேட் ஆகும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம் குளோரைடை கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் டெலிக்விசன்ட் இன் நேச்சர். டெலிக்விசன்ட்னா ஒன்றும் இல்லை, அது வந்துட்டு மைன்யூட்டாக இருக்கக்கூடிய வாட்டரை கூட அதனால அப்சர்வ் பண்ண முடியும். அதோட சரௌண்டிங்ஸில் ஈவன் மைன்யூட் அமௌண்ட் ஆஃப் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் தண்ணி இருந்தால் கூட அதுவே அப்சர்வ் பண்ண முடியும். அதனால தான் இது வந்துட்டு ஈஸியாக வாட்டரில் அப்சர்வ் பண்ணுது. எவ்வளோ வாட்டர் இருந்தாலும் அதோட solubility அதிகமாக இருக்கிறதுக்கு காரணமே இட் இஸ் டெலிக்விசன்ட் இன் நேச்சர். தென் alkali metals ஓட ஹைட்ராக்சைடு எல்லாமே ஸ்ட்ராங் பேசஸ். இட் இஸ் ஆல்கலி மெட்டல், ரைட்? ஸோ ஆல்கலி மெட்டல்ஸாக இருக்கக்கூடிய எல்லா மெட்டல்ஸோடையும் அதோட ரெஸ்பெக்டிவ் ஹைட்ராக்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பேஸாக இருக்கும். ஸ்டக் ஆகுதா? எல்லாருக்குமே ஸ்டக் ஆகுதாப்பா? கேமர் இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான்ப்பா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இன்னைக்கு சாப்டர் 5ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், why sodium hydroxide is more soluble than sodium chloride. ஸோ புஷ்பமித்ரா, ஐ திங்க் இட் இஸ் உங்கள் சைடில் இருக்கிற எரர்னு நினைக்கிறேன்ப்பா. எனக்கு இப்போ ஸ்டக் ஆகுது. ஸோ நெட்டை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு பாருங்கப்பா, ஏதாச்சும் டவர் இஷ்யூஸாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஆல்கலி மெட்டல்ஸோட ஹைட்ராக்சைடு எல்லாமே எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங் பேசஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. தென் நம்மளோட சோடியம் குளோரைடோட கேஸ் எடுத்துட்டோம்னா சப்போஸ் 100 grams ஆஃப் வாட்டரில் வந்துட்டு நம்மளால only 36 grams ஆஃப் சோடியம் குளோரைடை மட்டும்தான் டிசால்வ் பண்ண முடியும். ஒரு 100 gramsல இட் இஸ் 36 கிராமுக்கு எபோவ் நம்மளால டிசால்வ் பண்ண முடியாது. தென் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவும் டிசால்வ் ஆகாது. தென் வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலுமே அந்த solubility-க்கு எந்த சேஞ்சஸுமே வராது. 100 grams of water-ல only 36 grams of sodium chloride மட்டும் தான் நம்மளால என்னது dissolve பண்ண முடியும். பட் அதே sodium hydroxide-ல கேஸ் வந்துருச்சுன்னா it is deliquescent-ஆ இருக்கிறதுனால அதுல வந்து பாத்தீங்கன்னா solubility, water solubility வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். minute amount of வாட்டரை கூட என்விரான்மெண்ட்ல அதோட சரௌண்டிங்ல இருக்கிற மைன்யூட் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை கூட அதனால அப்சர்வ் பண்ண முடியும். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடை கம்பேர் பண்ணும்போது சோடியம் ஹைட்ராக்சைடோட வாட்டர் solubility வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் deliquescent in nature. மெயின் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் deliquescent in nature. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். கிளியராப்பா? Next question போலாமா? Any doubts? Doubts இருக்கா? இல்ல next போலாமா? Okay, clear. So next question என்ன கேட்டிருக்காங்கன்னா similarities between beryllium and aluminium. So berylliumத்துக்கும் அலுமினியத்துக்கும் இருக்கிற ஓகேப்பா. So berylliumத்துக்கும் அலுமினியத்துக்கும் இருக்கிற என்னது similarities-லாம் என்னது? அதோட compounds-லயும் similarity இருக்கு. Plus அதோட individual elements-லயும் வந்து பாத்தீங்கன்னா similarities இருக்கு. என்னெல்லாம் அந்த similarities? அந்த similarities-ஐ டிஸ்கஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. So beryllium chloride எடுத்துட்டோம்னா BeCl3. பெரிலியம் குளோரைடு எடுத்துட்டோம்னா அது வந்துட்டு அதோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஒரு டைமரிக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா டைமரிக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அந்த டைமரிக் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதே நம்மளோட அலுமினியம் குளோரைடோட ரெண்டுத்தையும் அலுமினியத்தோடையும் பெரிலியத்தோடையும் குளோரைடு வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அ டைமரிக் ஸ்ட்ரக்சர். டைமரிக் ஸ்ட்ரக்சர்னா ஒன்றும் இல்லைப்பா, திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டைமர் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்மளோட பெரிலியம் ஆட்டம் இருக்குது, இதே மாதிரி ரெண்டு அலுமினியம் ஆட்டம் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜிங் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுறது அதுக்கு பேர் தான் இந்த டைமரிக் ஸ்ட்ரக்சர். ரெண்டு காம்பவுண்ட்ஸ் நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை தான் we call it as டைமரிக் ஸ்ட்ரக்சர். டைமண்ட் இல்லப்பா, டைமரிக். ரெண்டு ஆட்டத்துக்கு நடுவில் அந்த மாதிரி பிரிட்ஜஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை தான் we call it as டைமரிக் செக்ஷன். ஸோ அலுமினியம் குளோரைட்லையும் பெரிலியம் குளோரைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமரிக் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. போத் ஆஃப் தி இந்த பெரிலியத்தோடையும் அலுமினியத்தோடையும் குளோரைட் ஃபார்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இட் எக்ஸிஸ்ட் ஆஸ் டைமரிக் ஃபார்ம். தென் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிமர் செயின் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கும் இந்த பெரிலியம் குளோரைடுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. பெரிலியம் குளோரைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலிமரிக் செயின் ஸ்ட்ரக்சர். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு என்னது இந்த பெரிலியம் மாதிரி இந்த மாதிரி அட்டாச் ஆகி அப்படியே இந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு கண்டினியூஸாக போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் பாலிமரிக் செயின்ஸ். ஸோ இந்த மாதிரி பாலிமரிக் செயின்ஸை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்மளோட பெரிலியம் குளோரைடுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. தென் இந்த டைமர் ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டைமர் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆர்கானிக் சோல்வெண்ட்ல மட்டும்தான் டிசால்வ் ஆகும். பெரிலியம் குளோரைடாக இருந்தாலும் சரி அலுமினியம் குளோரைடாக இருந்தாலும் சரி போத் ஆர் soluble இன் என்னது ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ்னால மட்டும்தான் இதனால soluble பண்ண முடியும். solubility எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சால்வெண்ட்ஸில் தான் இருக்கும். தென் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்ட்ராங் லூயிஸ் ஆசிட். இது வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார்ம்ஸ் அ ஸ்ட்ராங் லூயிஸ் ஆசிட். ஸோ இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டி பிட்வீன் என்னது பெரிலியம் அண்ட் அலுமினியம். ஸோ ரெண்டுத்தோடையும் குளோரைட் ஃபார்ம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமரிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலிமரிக் செயின் ஸ்ட்ரக்சர் அதனால ஃபார்ம் பண்ண முடியும். லூயிஸ் ஆசிட்னா என்னன்னு தெரியாதா 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்துட்டு? லூயிஸ் ஆசிட்னா என்னதுப்பா? ஆசிட்னா என்னது? Acid will liberate what? Then ரெண்டுமே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ்ல soluble-ஆ இருக்கக்கூடிய எஸ் ஆசிட்னா COH. ஓகே, அது கார்பாக்சிலிக் ஆசிட் டைப் ஆஃப் ஆசிட். அது இல்லாம ஆசிட்ஸோட ஒரு ப்ராப்பர்ட்டி acids will liberate what? என்ன லிபரேட் பண்ணா ஒரு காம்பவுண்டை வந்துட்டு எதோட பேசிஸ்ல நம்ம வந்துட்டு ஆசிட்னு சொல்றது? ஒரு அயான் வந்துட்டு அது லிபரேட் பண்ணா அதுக்கு தான் அது அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால தான் அது வந்துட்டு ஆசிட்னு சொல்றது. ஸோ ஒரு காம்பவுண்டை வந்துட்டு H+ லிபரேட் பண்ணா அதுதான் ஆசிட். தென் OH- லிபரேட் பண்ணா அதுதான் பேஸ். ஸோ இதுதான் ஆசிடுக்கும் பேஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் காம்பவுண்ட்ஸை நம்மளால ஆசிட் பேஸ் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். ஓகேவா?
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சால்வெண்ட்ஸில் மட்டும்தான் டிசால்வ் ஆகும், ப்ளஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் லூயிஸ் ஆசிட்னு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் சிமிலாரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிலியம் ஹைட்ராக்சைடு dissolves in excess of alkali and gives berylliate ion. ஸோ பெரிலியம் ஹைட்ராக்சைடை BOH ட்வைஸாக வந்துட்டு நம்மளால் என்னது எக்ஸஸ் ஆல்கலி சொல்யூஷனில் டிசால்வ் பண்ணிட்டோம். ஸோ அப்படி டிசால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஹைட்ரஜன் ஆட்டமும் கிடைக்கும், தென் வந்து பார்த்தீங்கன்னா பெரிலியேட் அயோனும் நமக்கு கிடைக்கும், BOH4 2+. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு பெரிலியேட் அயோனும் கிடைக்கும், ப்ளஸ் ஹைட்ரஜனும் கிடைக்கும். ஆல்கலி சொல்யூஷனில் எக்ஸஸ் ஆஃப் ஆல்கலி சொல்யூஷனில் டிசால்வ் பண்ணால் இதுதான் நமக்கு கிடைக்கும். அதே நம்மளோட அலுமினியம் ஹைட்ராக்சைடையும் டிசால்வ் பண்ணால் we will get சேம் டைப் ஆஃப் அலுமினேட் அயான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிலியேட் அயான் கிடைக்கும், தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினேட் அயான் கிடைக்கும். ஸோ ரெண்டுத்தோடையும் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேமாக இருக்கும். ரெண்டு ஹைட்ராக்சைடையும் பெரிலியம் ஹைட்ராக்சைடையும் தென் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடையும் டிசால்வ் பண்ணால் சேம் கெமிக்கல் காம்போசிஷனில் இருக்கக்கூடிய அயான்ஸ் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் தி நெக்ஸ்ட் சிமிலாரிட்டி பிட்வீன் பெரிலியம் அண்ட் அலுமினியம். தென் வந்து பார்த்தீங்கன்னா பெரிலியம் அண்ட் அலுமினியம் அயான்ஸ் ஹேவ் ஸ்ட்ராங் டெண்டன்சி டு ஃபார்ம் காம்ப்ளெக்ஸஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதுக்கு என்னது ஸ்ட்ராங் டெண்டன்சி இருக்குது. இது ஹேஸ் த எபிலிட்டி டு ஃபார்ம் காம்ப்ளெக்ஸஸ். பெரிலியத்துக்கும் அலுமினியத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கான அந்த டெண்டன்சி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BaFO2-, தென் AlF6-3-. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்குது பெரிலியத்துக்கும் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது அலுமினியத்துக்கும் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரெண்டுத்தோடையும் ஹைட்ராக்சைட்ஸ் பெரிலியம் ஹைட்ராக்சைடாக இருந்தாலும் சரி தென் அலுமினியம் ஹைட்ராக்சைடாக இருந்தாலும் சரி விச் இஸ் ஆம்ஃபோட்டரிக் இன் நேச்சர். ஸோ எதுக்குப்பா ஆம்ஃபோட்டரிக் இன் நேச்சர்னு சொல்லுது? வாட் இஸ் தட் பிஹேவியர்? ஆம்ஃபோட்டரிக் அந்த டேர்ம் வந்துட்டு என்ன இண்டிகேட் பண்ணுது? வாட் இஸ் மீன் பை ஆம்ஃபோட்டரிக் இன் நேச்சர்? காம்பவுண்டை வந்துட்டு எப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஃபோட்டரிக்னு சொல்லுவாங்க? யாருக்காச்சும் தெரியுமா? ஹாய் தீபா, சொல்லுங்க. எப்போ வந்துட்டு ஒரு சப்ஸ்டன்ஸை இல்லை ஒரு காம்பவுண்டை வந்துட்டு நம்மளால ஆம்ஃபோட்டரிக்னு சொல்ல முடியும்? அந்த டேர்மோட நோ மெட்டல் ஆக்சைடு இல்லை. நெக்ஸ்ட் எஸ் பேஸ் அண்ட் ஆசிட். ஸோ ஒரு காம்பவுண்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா போத் பேஸாகவும் ஆட் பண்ண முடியும், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸுமே அதில் இருக்கும். சுற்றி இருக்கிற அதை ரியாக்ட் பண்ணுற சொல்யூஷன்ஸை பொறுத்து அந்த ரியாக்ஷனை பொறுத்து வந்துட்டு அதுவால் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிடாகவும் ஆக்ட் பண்ண முடியும், தென் வந்து பார்த்தீங்கன்னா பேஸாகவும் ஆக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு எபிலிட்டியுமே இருக்கிற அந்த காம்பவுண்ட்ஸை தான் we call it as amphoteric in nature. ஸோ அது வந்துட்டு ஒரு ரியாக்ஷனில் மேபி ஆசிடாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இன்னொரு ரியாக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட என்னது பேஸாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரெண்டு எபிலிட்டிஸுமே இருக்கிற ஒரு காம்பவுண்டை தான் we call it as amphoteric compounds. amphoteric in natureங்கிறது ரெண்டு கேரக்டர்ஸுமே ஆசிட் கேரக்டரும் பேஸ் கேரக்டரும் இருக்கிற காம்பவுண்ட்ஸை தான் amphoteric in natureன்னு சொல்கிறது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிலியம் ஹைட்ராக்சைடாக இருந்தாலும் சரி அலுமினியம் ஹைட்ராக்சைடாக இருந்தாலும் சரி both are amphoteric in nature. வெரி குட் விஜயகுமாரி. தென் அதோட கார்பைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்பைட்ஸ் ஆஃப் பெரிலியம் அண்ட் அலுமினியம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹைட்ரோலைசிஸ் ரியாக்ஷன் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணால் தே வில் கிவ் மீத்தேன் CH4 கிடைக்கும். ஸோ இதோட கார்பைட்ஸ் பெரிலியத்தோட கார்பைட்ஸும் தென் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியத்தோட கார்பைட்ஸும் நம்ம ஹைட்ரோலைசிஸ் ரியாக்ஷன் பண்ணால் we will get என்னது CH4 மீத்தேன் கிடைக்கும். ரெண்டு கார்பைட்ஸையும் ஹைட்ரோலைசிஸ் ரியாக்ஷன் பண்ணால் we will get என்னது மீத்தேன் கிடைக்கும். Then both beryllium and aluminum are rendered passive by nitric acid. So இன்னொரு similarity என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த ரெண்டு காம்பவுண்ட்ஸையும் அலுமினியத்தையும் தென் பெரிலியத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆசிட் வச்சு ட்ரீட் பண்ணால் நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணால் அதோட ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பாசிவாக இருக்கும். பாசிவாக இருக்குன்னா ஒன்றும் இல்லை, அது வந்துட்டு இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் போகும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரியாக்டிவ்னஸ் இருக்குது இல்லையா, ரியாக்டிவ்னஸ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும், அதோட ரியாக்ஷன் ரேட்டு வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். ரெண்டடுங்கிறது ரியாக்ஷன் பண்ணா சப்போஸ் ஆர் ரெண்டட் பை அந்த ஒரு பாசிபிலிட்டி தென் ரெண்டட் பாசிவ் பை அந்த கன்வர்ஷனை தான்
CH4ங்கிறது போன ரியாக்ஷன்ல ஹைட்ரோலைசிஸ் ரியாக்ஷன் பண்ணாதான் நமக்கு CH4 மீதேன் கிடைக்கும். இங்க வந்துட்டு நைட்ரிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணா பெரிலியத்தையும் அலுமினியத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நைட்ரிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணா அதோட ரியாக்டிவிட்டி வந்துட்டு என்னது டிக்ரீஸ் ஆகும். இட் வில் பி பாசிவேஷன் நடக்கும். பாசிவேஷன்னா அந்த ரியாக்டிவா இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் அதோட ரியாக்டிவிட்டி டிக்ரீஸ் பண்ற அந்த ப்ராசஸ் தான் பாசிவேஷன் சொல்றது. ஸோ இந்த ரெண்டு காம்பவுண்ட்ஸும் பாசிவ் in nature ஆகும் when it is treated with the nitric acid. Then வந்து பாத்தீங்கன்னா the charge per unit area and electronegativity values are almost similar. So இந்த ரெண்டு compoundsலயும் வந்து பாத்தீங்கன்னா charge per unit area ஒரு unit area இருக்கிற சார்ஜும் then அதோட electronegativity valuesம் வந்து பாத்தீங்கன்னா சிமிலரா இருக்கும். பெரிலியத்துக்கும் அலுமினியத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதோட charge per unit area then வந்து பாத்தீங்கன்னா form negative ions எதுக்கு பாது then இதோட charge per unit ஏரியாவும் electronegativity ஓட வேல்யூஸும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஓகே தீப்ஷிகா இட்ஸ் ஓகேப்பா. ஸோ இதோட charge per unit ஏரியா தென் வந்து பார்த்தீங்கன்னா electronegativity எஸ்பா அது சொன்னீங்களா எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கு சொன்னீங்களா. ஸோ சார்ஜ் per யூனிட் ஏரியா அண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பெரிலியத்துக்கும் அலுமினியத்துக்கும் சிமிலராக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் தி என்னது சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் beryllium and aluminium. So total எவ்வளவு points இருக்கு 1 2 3 4 5 6 7 points இருக்கு. டோட்டலா 7 points இருக்கு. ஸோ அதனாலே இது 5 மார்க் செக்ஷன்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கிற ஒரு கொஸ்டின். 5 மார்க் செக்ஷன்ல கேட்டுட்டோம்னா இந்த 5 பாயிண்ட்ஸுமே கம்ப்ளீட்டா எழுதணும். கிளியரா இந்த கொஸ்டின் கிளியரா? செகண்ட் கொஸ்டின் கிளியரா? Clear-ஆப்பா? Which chapter? Chapter 5. Alkali and alkaline earth metals. அதோட important questions தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே பிரபு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் கிளியராப்பா? ஓகே தீப்ஷிகா. ஸோ நீங்களே சொல்லுங்க போன கொஸ்டின் என்ன டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே why sodium hydroxide ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடோட solubility எதனால வந்துட்டு சோடியம் குளோரைடை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கு? ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு வேர்டு வச்சு எப்படி சொல்லலாம்? சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டினால தான் சோடியம் என்னது குளோரைடை கம்பேர் பண்ணும்போது அதோட solubility டிஃபர் ஆகுது. எதனால அந்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லலாம்? சோடியம் ஹைட்ராக்சைடோட அந்த ப்ராப்பர்ட்டி என்னதுப்பா? யார் ஃபர்ஸ்ட் சொல்ல போறீங்க? டீல ஸ்டார்ட் ஆகும் அந்த வேர்டு. என்ன அடிஷன்? ஸோ டீல தான் அந்த வேர்டு வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். சோடியம் ஹைட்ராக்சைடை வந்துட்டு இட் இஸ் டேஷ் இன் நேச்சர் இல்லை டேஷ் சாலிட் அந்த வேர்டு. fill in the blanks. என்னதுப்பா அது? எவ்வளோ க்ளூ சொல்லி தந்துட்டோம். டீல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னோம். கொஸ்டின் ரிப்பீட் பண்ணணுமா? ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடும் சோடியம் குளோரைடும் கம்பேர் பண்ணும்போது சோடியம் ஹைட்ராக்சைடோட solubility வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. வாட்டர் solubility வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லையா? எதனால அது அதிகமாக இருக்கு? எதனால? ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லுங்க. அந்த லெட்டர் வந்துட்டு டீல ஸ்டார்ட் ஆகுது. சோடியம் ஹைட்ராக்சைடோட ஒரு ப்ராப்பர்ட்டி அது. இட் ஸ்டார்ட்ஸ் வித் லெட்டர் டி. அந்த क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணும்போது நான் ஹைலைட் பண்ணி சொன்னேன். என்னது அது? யாருக்குமே தெரியாதா? யாருமே கவனிக்கலையா கிளாஸ்? டிசால்வ் இல்லப்பா. புஷ்பமித்ரா, விஜயகுமாரி இல்லப்பா. ஃபர்ஸ்ட் क्वेश्चनல கேட்டேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चनல இருக்கிற ஒரு क्वेश्चन தான் நான் இப்ப கேட்டேன். யாருக்குமே தெரியாதா? இல்ல டைம் வேணுமா யோசிக்கிறதுக்கு?
இல்ல நான் ஆன்சர் சொல்லணுமா? addition to அப்புறம் yes பா deliquescent in nature. So very good Deepshika, அந்த ப்ராப்பர்ட்டி தான் இது deliquescent solid. சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது ஒரு deliquescent solid, அதனால தான் அதோட வாட்டர் solubility வந்து பார்த்தீங்கன்னா சோடியம். எஸ் பா வெரி குட். ஸோ சோடியம் குளோரைடை கம்பேர் பண்ணும்போது அதோட என்னது வாட்டர் solubility இந்த ஒரு நேச்சர்னால தான் அதுக்கு வந்துட்டு அதிகமாக இருக்கு. ஓகே, ஸோ தேர்ட் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். தேர்ட் கொஸ்டினுக்கு போகலாம். தேர்ட் கொஸ்டின்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இது வந்துட்டு 1 மார்க்ஸ்லேயோ இல்லை 2 மார்க்ஸ்லேயே வரதுக்கு சான்சஸ் இருக்கிற கொஸ்டின். 1 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு கேட்பாங்க. தென் 2 மார்க் 3 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 or 4 காம்பவுண்ட்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டா கிவ் தி சிஸ்டமேட்டிக் நேம்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங். ஸோ இங்கே கொடுத்துருக்க காம்பவுண்ட்ஸோட சிஸ்டமேட்டிக் நேம்ஸ் எல்லாம் என்னது? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மில்க் ஆஃப் மெக்னீஷியா, தென் வாஷிங் சோடா, சோடா ஆஷ், ட்ரோனாங்கிறது எல்லாமே காமன் நேம்ஸ். ஸோ இது எல்லாமே காமன் நேம்ஸ். ஸோ இதோட சிஸ்டமேட்டிக் நேம் என்னன்னு கேட்டுருக்காங்க. சிஸ்டமேட்டிக்காக கெமிஸ்ட்ரியில் அதை கரெக்டாக எக்ஸாக்டாக என்ன சொல்லுவாங்கன்னு தான் கொஸ்டின். ஸோ இது வந்துட்டு 1 மார்க்கில் கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. தென் 2 மார்க்ஸில் 2 மார்க் செக்ஷன்லேயும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? மில்க் ஆஃப் மெக்னீஷியாங்கிறது என்னது? இட் இஸ் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு தான் மில்க் ஆஃப் மெக்னீஷியான்னு சொல்கிறது. எஸ்பா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. ஸோ MgOH twice இதுதான் மில்க் ஆஃப் மெக்னீஷியா. தென் லைங்கிற காமன் நேம் எதுக்காகன்னா சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு. சோடியம் ஹைட்ராக்சைடு எஸ்பா. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடோட காமன் நேம் தான் லை. அது வந்துட்டு காமன் நேம் லைங்கிற பேரில் தெரியும். தென் லைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா CaOH twice. கால்சியம் ஹைட்ராக்சைடை தான் சிம்பிளி we call it as lime. கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH twice. எஸ் பா கால்சியம் ஹைட்ராக்சைடு. தென் காஸ்டிக் பொட்டாஷியம்ங்கிறது KOH. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை தான் KOH தான் we call it as காஸ்டிக் பொட்டாஷ். கிளியரா? இதெல்லாம் கிளியரா? இந்த 4 terms கிளியராப்பா? மில்க் ஆஃப் மெக்னீஷியாங்கிறது மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, அதோட கெமிக்கல் நேம் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. தென் லைங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு, லைம்ங்கிறது கால்சியம் ஹைட்ராக்சைடு. தென் காஸ்டிக் பொட்டாஷியம்ங்கிறது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஸோ எல்லாமே ஹைட்ராக்சைடு ஃபார்மில் தான் இருக்கு. கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. மில்க் ஆஃப் மெக்னீஷியம் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாது, அதுலேயே மெக்னீஷியம் இருக்கு. ஸோ இட் இஸ் மெக்னீஷியம் குளோரைட். தென் காஸ்டிக் பொட்டாஷில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாஷியம் இருக்கு. ஸோ இட் இஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இந்த லைமும் கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. லைங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு, லைம்ங்கிறது கால்சியம் ஹைட்ராக்சைடு. கிளியரா? நெக்ஸ்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் சோடாங்கிறது என்னது? வாஷிங் சோடா இஸ் Na2CO3 10H2O. இட் இஸ் சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட்டை தான் காமனாக we will call it as வாஷிங் சோடா. வாஷிங் சோடாங்கிறது காமன் நேம் ஆஃப் என்னது? சோடியம் கார்பனேட். தென் சோடா ஆஷ்ங்கிறது Na2CO3 anhydrous sodium carbonate. anhydrous sodium carbonate தான் we call it as என்னது? சோடா ஆஷ். அது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஸ்கூல் பா. மொலிகுலர் ஃபார்முலாங்கிறது உங்களால் படிக்க முடியும் இல்லை மெமரைஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. சில ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் ப்ளஸ் அதோட மொலிகுலர் ஃபார்முலா எழுதினா மட்டும்தான் மார்க்ஸ் கொடுப்பாங்க. பட் சிலவங்க பார்த்தீங்கன்னா இந்த நேம் எழுதினாலே மார்க்ஸ் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஸ்கூல். Then last ட்ரோனா என்னதுன்னா Na2CO3 NaHCO3 then 2H2O sodium sesquicarbonate dihydrate. ஸோ இது மட்டும்தான் கொஞ்சம் லாங்காக இருக்குது. சோடியம் செஸ்கியூகார்பனேட் டைஹைட்ரேட் அதுதான் ட்ரோனா. அதோட காமன் நேம் வந்துட்டு இருக்கிறதுலே குட்டியாக இருக்குது. பட் அதோட கெமிக்கல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. சோடியம் செஸ்கியூகார்பனேட் டைஹைட்ரேட் which is commonly known as ட்ரோனா. ஸோ லைங்கிறது எதோட காமன் நேம்பா? லைங்கிறது எதோட காமன் நேம்? லைங்கிறது எதோட காமன் நேம் சொல்லுங்க தீப்ஷிகா, தென் கவிஸ்ரீ. எஸ், சோடியம் ஹைட்ராக்சைடோட காமன் நேம் தான் என்னது? லை. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். மென்ஷன் தி யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட என்னது? எஸ், லை இஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு.
So mention the uses of plaster of Paris. Plaster of Paris oda uses. So இது வந்துட்டு 3 mark sectionலயும் வரதுக்கு chances இருக்கு. Plus அதோட preparation சேர்த்தி 5 markல total 5 markல வரதுக்கும் chances இருக்கு. Mention the use of plaster of Paris. And then வந்து பாத்தீங்கன்னா very good Kavistri. So uses of plaster of Paris plus அதோட என்னது கன்சிஸ்டண்டா படிக்கணும்னா கான்சென்ட்ரேட்டடா நீங்களே ஒரு ஸ்டடி பிளான் வச்சுட்டு இன் டே நான் இது வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவேங்கிறத நீங்களே என்ஷூர் பண்ணிட்டு அந்த மாதிரி படிங்க. இந்த படிக்கும்போது இந்த ஃபோனை மட்டும் பக்கத்தில் வைக்காதீங்க, அப்போவே கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ ஃபோன் எடுத்துட்டோன்னா நம்ம வந்துட்டு நோட்ஸ் பார்க்குறதுக்கு ஃபோன் எடுப்போம், அப்போ நெட் ஆன் பண்ணுவேன், அப்போ வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் வரும், ஸ்னாப்சாட் நோட்டிஃபிகேஷன் வரும், இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்லேயே டிஸ்ட்ராக்டட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை கொஞ்சம் பக்கத்தில் வைக்காமல் படித்தாலே கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக வந்துடும். Then uses of plaster of Paris. Plaster of Paris oda uses la enadhu. So plaster of Paris na onnu illa, it is the common name for calcium sulfate. Calcium sulfate da we commonly called as plaster of Paris. Then adoda chemical formula, idoda chemical formula ங்கிறது கண்டிப்பா படிச்சு வைக்கணும். preparationல இந்த chemical formula இருக்கு. So chemical formula கண்டிப்பா படிக்கணும், கன்ஃபார்மா என்னது படிக்கணும். chemical formula ங்கிறது ரொம்ப ரொம்ப important for plaster of Paris and gypsum. So gypsumத்துக்கும் plaster of Parisக்கும் அதோட chemical formula கண்டிப்பா படிக்கணும். So இதோட chemical formula என்னன்னா CaSO4 half H2O. CaSO4 half H2O is the chemical formula for plaster of Paris. Then அதோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா calcium sulfate. Calcium sulfate ஓட common name தான் we call it as plaster of Paris. Clear? Then அதோட uses என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த first use வந்து தெரியும், என்னது building industryல வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. The largest use of plaster of Paris. So plaster of Paris calcium sulfate வந்துட்டு எங்க காமனா யூஸ் பண்ணுவாங்க, எங்க அதிகமா யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா building industryல பிளாஸ்டர்ஸா வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. building industryல வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர்ஸா வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. Then வந்து பார்த்தீங்கன்னா immobilizing the affected part of organ which were bone fracture or sprain occurs. So நம்ம கட்டு போடுவாங்கல்ல, சப்போஸ் இந்த ஏதாச்சும் bone fracture இல்ல ஏதாச்சும் bones ரிலேட்டடா ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்தா நம்ம அந்த கட்டு போடுவோம்ல. ஸோ அந்த கட்டை வந்துட்டு எதனால அது வந்துட்டு மூவ் ஆகாம இருக்கணும், கொஞ்ச நாளைக்கு மூவ் ஆகாம இருக்கணும்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு அந்த ப்ராசஸுக்கு வந்துட்டு we use என்னது plaster of Paris. ஸோ கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அந்த கட்டு போடுவாங்கல்ல கையில காலில் எல்லாமே. ஸோ அது வந்துட்டு எதனால இம்மூவபிளா இருக்கணும்னா இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணா போதும். அது இம்மூவபிளா அந்த அஃபெக்டட் பார்ட்டை இம்மூவபிள்னா என்னது மூவ் ஆகாம இருக்குது. கிளியரா? ஸோ செகண்ட் யூஸ் என்னது மெடிசின்ஸ்ல வந்து மெடிசினல் ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த யூசஸ் ஆர் ஸ்ருதி இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லணுமா? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல இருந்து ஸ்ருதி சீக்கிரம் சொல்லுங்க. So plaster of Paris ங்கிறது ஒண்ணுமே இல்ல, it is the common name for calcium sulfate. So calcium sulfate தான் we call it as plaster of Paris. Then அதோட chemical formula ங்கிறது CaSO4 half H2O. Then first use என்னன்னு பாத்தீங்கன்னா building industryல plasters-ஆ வந்துட்டு என்னது plaster of Paris calcium sulfate வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. It is the largest use of plaster. எங்க அதிகமா யூஸ் பண்ணுவாங்கன்னா building industryல plasters-ஆ வந்துட்டு இந்த plaster of Paris யூஸ் பண்ணுவாங்க. Then வந்து பாத்தீங்கன்னா in மெடிசினல் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஆர்கானிக் ஏதாச்சும் எஃபெக்ட் ஆயிடுச்சு இல்லை போன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்ம கட்டு போடுவோம் இல்லையா? ஸோ அந்த கட்டு போடுறதுக்கு எதுக்காகனா அந்த பார்ட் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை நம்ம அந்த கட்டு போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தென் it is also employed in dentistry. dentistryனா பல்ல சம்பந்தமான விஷயம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ornamental work and for making cast for statues and bust. ஸோ statues ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதுக்கான மோல்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதுக்கான மோல்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. தென் ornamental ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் புரியலப்பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டென்டிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க, தென் ஆர்னமெண்ட் ஒர்க்கில் யூஸ் பண்ணுவாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா மோல்ட்ஸ் ஃபார் மேக்கிங் ஸ்டாச்சூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அந்த மோல்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்துட்டு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். தென் அவ்வளோதான் நம்மளோட பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட யூசஸ். கிளியரா? 3 யூஸ் தான் இருக்குது. ஓகேப்பா, ஓகே.
தேர்ட் பாயிண்ட் என்னன்னா டென்டிஸ்ட்ரியில பல்ல சம்பந்தமான நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட் கெனால் அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த பல்ல ஓட்டை அடிக்கிறது, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்துட்டு எதனால அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான். ஒரு ஒயிட் கலர் வந்துட்டு சப்போஸ் இந்த ரூட் கெனால்லாம் பண்ணும்போது அவங்க ஒரு ஒயிட் கலர் இது கெமிக்கல்ஸை வந்துட்டு நம்ம பல்ல வந்துட்டு இன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஸோ டென்டிஸ்ட்ரியில் இந்த மாதிரி நிறைய யூசஸ் இருக்குது. தென் ஆர்னமெண்டல் ஒர்க்ஸில் மேஜராக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ஆர்னமெண்ட்ஸோட மோல்ட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மோல்டு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஆர்னமெண்டல் ஒர்க்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸ்ருதி. ஸோ இந்த ஸ்டாச்சூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்னது எஸ் ஸோ இந்த ஸ்டாச்சூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த மோல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த விநாயகர் சதுர்த்தியிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் எல்லாமே இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அது ஈஸியாக தண்ணியில் கரையுது. மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்னது தெய்வத்தோட ஐடியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் இந்த ஒயிட் கலரில் இருக்கிற எல்லா ஐடியல்ஸுமே என்னது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னால ப்ரிப்பேர் பண்ணுறது தான். கிளியரா? ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா வை ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் ஆர் ஹார்டர் தேன் ஆல்கலி மெட்டல்ஸ். ஸோ ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கலி மெட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது அதோட என்னது ஸ்ட்ரென்த் வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு ஹார்டராக இருக்குது. ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் வந்துட்டு ஹார்டராக இருக்குது. எதுனால அப்படி இருக்குது அதுதான் கொஸ்டின். தென் அதுக்கு முன்னாடி வாட் இஸ் ஆல்கலைன் மெட்டல்ஸ், வாட் இஸ் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் நமக்கு தெரியணும் இல்லையா. ஓகேப்பா, தேங்க்யூப்பா. ஸோ ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸுங்கிறது இட் இஸ் எ குரூப் 2 மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 எலிமெண்ட்ஸ் தான் வி கால் இட் அஸ் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். குரூப் 1 தான் ஆல்கலி மெட்டல்ஸ். ஸோ குரூப் 2ல என்னெல்லாம் மெட்டல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் அண்ட் ரேடியம். ஸோ இதுதான் நம்மளோட ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸுங்கிறது குரூப் 2, குரூப் 1 ஆல்கலி. எஸ், குரூப் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கலி மெட்டல்ஸ், குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். ஸோ அந்த குரூப்பில் என்னெல்லாம் காம்பவுண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் அண்ட் ரேடியம். தென் ஆல்கலி மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 இல்லையா. ஸோ குரூப் 1ல என்னெல்லாம் இருக்கும்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். ஸோ இதுதான் குரூப் 1ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ். கிளியரா? இந்த பீரியாடிக் டேபிளில் ஃபர்ஸ்ட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கலி மெட்டல்ஸ், தென் செகண்ட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். தென் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கலி மெட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கலி மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்மாலர் இன் சைஸ். ஆல்கலி மெட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் அதோட டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கலி மெட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும். டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸுக்கு அதிகமாக இருக்கும். தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ரீசன். தென் செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் ஹேவ் சிசிபி டைப் ஆஃப் பேக்கிங், க்ளோஸ் டு கியூபிக்கல் பேக்கிங் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். அதோட கிறிஸ்டல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பேக்டு ஸ்ட்ரக்சர், சிசிபி டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும்னா க்ளோஸ்ட் பேக்டு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சராக இருக்கும். தென் ஆல்கலி மெட்டல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னது ஸ்பேசஸ் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டம்ஸுக்கு நடுவில் நிறைய ஸ்பேசஸ் இருக்கும். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அதனால ஸ்ட்ராங்காக ஹார்டராக இருக்க முடியாது. இதுலேயே வந்து நம்மளோட ஆல்கலி எர்த் மெட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி கண்டினியூஸாக கேப் இல்லாமல் இருக்கும். அதனால தான் மேஜராக வந்துட்டு இந்த ஹார்ட்னஸ் வந்துட்டு வருது. ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆட்டம்ஸுக்கு நடுவில் ஸ்பேசஸே இருக்காது. தென் ஜென்ரலி ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் ஆர் சாஃப்ட் ஹேட் லெஸ் தேன் தி ஆல்கலி மெட்டல்ஸ். ஸோ ஆல்கலி மெட்டல்ஸ் தான் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் மெட்டல் எதுன்னு கேட்டால் நம்மளோட ஆல்கலி மெட்டல்ஸ். தென் திஸ் இஸ் பிகாஸ் தி மெட்டாலிக் பைண்டிங் இன் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் தேன் ஆல்கலி மெட்டல்ஸ். ஸோ எதனால வந்துட்டு ஆல்கலி மெட்டல்ஸ் சாஃப்டாக இருக்கும், ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் ஹார்டாக இருக்கும். எதனால அப்படின்னா அதோட மெட்டாலிக் பைண்டிங் இருக்கு இல்லையா, மெட்டல்ஸ் நடுவில் இருக்கிற அந்த பைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த பாண்ட் பிட்வீன் தி என்னது மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கராக இருக்கும். அதனால தான் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் இஸ் ஹார்டர் தேன் ஆல்கலி மெட்டல்ஸ்.
ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் என்ன சொல்லிட்டோம், ஃபஸ்ட்டு ரீசன்ங்கிறது அதோட சைஸு ஸ்மாலராக இருக்கும், டென்சிட்டி வந்துட்டு அதிகமாக இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா alkali earth metals-ஓட இந்த பேக்கிங் எப்படி இருக்குன்னா க்ளோஸ்டு பேக்டு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சராக இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பைண்டிங் alkali earth metal வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைண்டிங் மெட்டாலிக் பைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கராக இருக்கும் alkali metals-ஐ கம்பேர் பண்ணும்போது. This is because of presence of 2 electrons. புரியலப்பா, எலக்ட்ரான்ஸோட கேஸ் இல்லைப்பா, பட் இதோட கேஸ்னால தான் இந்த மெட்டாலிக் பைண்டிங், தென் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அரேஞ்ச்மெண்ட், தென் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சைஸு டென்சிட்டி பொறுத்து தான் அது ஒரு சப்ஸ்டன்ஸ் ஹார்டாக இருக்கா இல்லை சாஃப்டாக இருக்காங்கிறது அது டிசைட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் எல்லாமே இதுதான். எஸ் சொல்லுங்க பிரவீனா. மெட்டாலிக் பைண்டிங்னா அந்த மெட்டல்ஸுக்கு நடுவில் இருக்கிற அந்த பாண்டிங். எஸ்பா. ஸோ இதுதான் என்னது இந்த 5th கொஸ்டினுக்கான ஆன்சர். alkali earth metals-ங்கிறது ஆர் ஹார்டர் தேன் என்னது alkali metals. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் செக்ஷன். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்மளோட பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட என்னது யூசஸ் நம்ம பார்த்துட்டோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரிப்பரேஷன்ஸ் வந்துட்டு இந்த கொஸ்டின். தென் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸுங்கிறது இட் இஸ் அ ஹெமிஹைட்ரேட் ஆஃப் என்னது கால்சியம் சல்ஃபேட். ஸோ யாருக்கெல்லாம் இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட கெமிக்கல் ஃபார்முலா ஞாபகம் இருக்கு? கெமிக்கல் ஃபார்முலா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட கெமிக்கல் நேம் என்னது? காமன் நேம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். அதோட ஒரிஜினல் நேம் என்னது? Thank you Praveen. So the original name என்னப்பா? plaster of Paris ஓடது original name just ஒரு 2 minutes முன்னாடி தான் டிஸ்கஸ் பண்ணோம். யார் ஃபர்ஸ்ட் சொல்ல போறாங்க? plaster of Paris ஓட என்னது? Thank you பா, thank you. So plaster of Paris ஓட கெமிக்கல் நேம் என்னப்பா? ஃபார்முலா நான் சொல்லி தரேன், கெமிக்கல் நேம் நீங்க சொல்லுங்க. Yes, very good Deepshika. Calcium sulfate, CaSO4 half H2O. CaSO4 half H2O தான் நம்மளோட என்னது plaster of Paris. காவ்யா பா. My name is Kavya. Yes, calcium sulfate. Very good Danu. So plaster of Paris it is a very good Sumaya. It is a hemihydrate of another calcium sulfate. Then it is obtained when gypsum. Sorry, நானே வந்துட்டு மறந்துட்டேன். இங்க calcium sulfateங்கிறது ஆல்ரெடி இருக்கு. அதை நான் தான் கவனிக்கல. நீங்க இது பார்த்தா சொல்லுங்க இல்ல பார்க்காம சொன்னீங்களா? பார்த்து சொன்னீங்களா பார்க்காம சொன்னீங்களா? Yes, CaSO4 half H2O. இந்த ஸ்லைட் பார்த்துட்டு சொன்னீங்களா calcium sulfateங்கிறது இல்ல வந்துட்டு நீங்க ட்ரூவா படிச்சிட்டு சொன்னீங்களா? பார்க்காம சொன்னோம். ஓகே, வெரி குட் பா, வெரி குட். ஓகே ஓகேப்பா, ஓகே. நானுமே பார்க்கல, அதான். இட் இஸ் obtained when எப்படி இதை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியும்னா ஜிப்சம் இருக்குல்ல, ஜிப்சத்தோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா CaSO4 2H2O. லைட்டாக கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே தீப்ஷிகா, ஓகேப்பா, வெரி குட். ஸோ இந்த கால்சியம் இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸுக்கும் ஜிப்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் கெமிக்கல் ஃபார்முலாவில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா CaSO4 half H2O, தென் இது வந்து பார்த்தீங்கன்னா CaSO4 2H2O. ஓகேவா? ஸோ இந்த ஜிப்ஸத்தை வந்துட்டு ஹீட் பண்ணால் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதில் இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் மட்டும் என்னது 2H2ஓங்கிறது half H2O ஆகணும், அவ்வளோதான். ஸோ இந்த ஜிப்ஸத்தை வந்துட்டு ஜஸ்ட் ஹீட் பண்ணாலே போதும், நமக்கு வந்துட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கிடைக்கும். ஸோ அந்த ரியாக்ஷன் பார்க்கலாமா? ஸோ CaSO4 2H2O நம்மளோட ஜிப்சம் மாலிகுல்ஸை இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் எதுக்கு எது டினோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் ரியாக்ஷனை டினோட் பண்ணுறதுக்காக தான் இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் வரைகிறது. ஸோ அதை ஹீட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 2CaSO4 H2O + 3H2O இது கிடைக்கும். திஸ் இஸ் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஸோ ஜஸ்ட் CaSO4 2H2O ஹீட் பண்ணாலே போதும், நமக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கிடைச்சிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரிப்ரேஷன். ஸோ யூசஸ் ப்ளஸ் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் அது இல்லாமல் இண்டிவிஜுவலாக இது வந்துட்டு இண்டிவிஜுவலாக 3 மார்க் செக்ஷன்லேயும் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற கொஸ்டின்ப்பா. ஸோ இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் கிளியரா? அந்த half H2O இருக்குல்ல, அதுக்கு தான் ஹெமிஹைட்ரேட்னு சொல்கிறது. இந்த ஃபார்முலாவில் இந்த half H2Oன்னு இருக்கு இல்லையாப்பா, ஈஸி கொஸ்டின். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் கொஞ்சம் அப்ளிகேஷன் லெவல் பார்த்துடலாமா அப்போ? ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே எக்ஸாம் முடிச்சுட்டு இன்றைக்கி தான் 11th கெமிஸ்ட்ரியோட ஃபஸ்ட்டு கிளாஸ் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டே டஃப்பாக எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் இந்த லெசன் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த லெசன் ஃபுல்லாமே ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் போக போக தான் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். அதுக்காக தான் இன்னைக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் கால்சியம்லாம் இருக்குப்பா, நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ளிகேஷன் லெவல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவலில் தான் வி கால் இட் அஸ் அப்ளிகேஷன் லெவல். கிளியரா? ஸோ இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணது எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் கிளியராக இருக்குது. தென் நீங்கள் வந்துட்டு என்னது ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருந்தீங்க இந்த கிளாஸில். ஸோ நெக்ஸ்ட் கண்டினியூஸ் வரப்போகிற கிளாஸஸ்லேயும் இதே மாதிரி அதே ஜோஷ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளால் என்ஜாய் பண்ணி படிக்க முடியும். கிளியரா? இதே மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணாதான் நான் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நீங்கள் அப்பப்போ ஆன்சர் சொன்னால் மட்டும்தான் எங்களுக்குமே இந்த கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் என்னது பிடிக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் 11th கிளாஸ் அப்படின்னா 11th கிளாஸ் நான் போகிறேன் அந்த மாதிரி எங்களுக்கே ஒரு இது வரணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கணும். அப்போ தான் கிளாஸ் எடுக்கிற எங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கிளியரா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸ்லேயும் இருங்க. லாஸ்ட்டில் கொஸ்டின் கேட்குறேன்னு சொன்னீங்க. ஓகே, கொஸ்டின்ஸ் கேட்கலாம். என்ன கொஸ்டின் கேட்கலாம், எதுலேருந்து கேட்கலாம்? ஸோ ஆல்கைன் எர்த் மெட்டலுங்கிறது எந்த குரூப்புப்பா? பீரியாடிக் டேபிளில் எந்த குரூப்பு? பீரியாடிக் டேபிள்ல எந்த குரூப்பா நம்ம ஆல்கலைன் எர்த் மெட்டல்ங்கறத சொல்லுது? சொல்லுங்க தீப்ஷிகா. செகண்ட் குரூப். ஓகே, கிளியர். சோ அந்த செகண்ட் குரூப்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் சொல்லுங்க. ஓகே, வெரி குட் பா, வெரி குட். அந்த செகண்ட் குரூப்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் சொல்லுங்கப்பா. கேவா? சொல்லுங்க. எஸ், பெரிலியம். பெரிலியம்ங்கிறது செகண்ட் குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட். தென் நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்கலாம்? தென் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட ஒரு யூஸ் சொல்லுங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட யூஸ். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட யூஸ். பொட்டாசியம் ஆல்கலைன் எர்த் மெட்டல் இல்லப்பா. பொட்டாசியம் இஸ் an alkaline. என்னது? ஆல்கலி மெட்டல் தான் பொட்டாசியம். ஹவுசிங் ஒர்க் இல்லப்பா, பில்டிங் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றோம். அப்ப அந்த மாதிரி சொல்லுங்க. எஸ், வெரி குட் பிரவீன், தீப்ஷிகா, கீர்த்தனா. யூஸ்ட் இன் டென்டிஸ்ட்ரி. எஸ், பில்டிங் ஒர்க்ஸ்ல யூஸ் பண்றோம். தென் வந்து பாத்தீங்கன்னா டென்டிஸ்ட்ரியில ஆர்னமெண்ட் மேக்கிங்ல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்றோம். தென் இந்த காஸ்டிக் இந்த லைமோட சிஸ்டமேட்டிக் நேம் சொல்லுங்கப்பா. லைமோட சிஸ்டமேட்டிக் நேம். ஓகே பிரவீன், ஓகே பிரவீன். ஆக்சுவலி அந்த வேர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரவீனானே இருக்கு. Hi Deepa. Yes, very good. Calcium hydroxide தான் we call it as lime. So இந்த செஷன் வைண்ட் அப் பண்ணலாமா? நெக்ஸ்ட் கிளாஸ்லயும் இதே மாதிரி இருப்பீங்களா? இதே மாதிரி இன்டராக்டிவா இருப்பீங்களா? ஓகேப்பா, ஓகே. ஓகே பிரவீனா. எஸ் பிரவீனா. சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாமா? இந்த கிளாஸ் வைண்ட் அப் பண்ணலாமா? இந்த கிளாஸ் முடிச்சிட்டு என்ன பண்ணனும் சொன்னேன்? இதுல இருக்கிற क्वेश्चंस எல்லாமே நீங்க இன்னொரு வாட்டி படிச்சு பார்க்கணும். எஸ், வெரி குட் தீப்ஷிகா. சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன். தென் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர்ஸ், क्वेश्चंसக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். வெரி குட் பா, வெரி குட். நெக்ஸ்ட் கிளாஸ்லயும் இதே மாதிரி இருங்க. கிளியரா? நெக்ஸ்ட் பேஜ் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டீங்களாப்பா? எஸ்பா, ஓகே. ஸோ கிளாஸ் வைண்ட் அப் பண்ணலாமா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாமா? ஸோ இந்த வீக்குக்குள்ளே, இந்த சண்டேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5th சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிடுங்க.
அதில் இருக்கிற புக் பேக் புக் இன்சைட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வீக்குக்குள்ள பார்த்துருங்க. கிளியரா? 5th சாப்டர் படிச்சிருவீங்களா இந்த வீக்குக்குள்ள? பிளஸ் அந்த ஸ்டடி பிளானையும் ஃபாலோ பண்ணுங்க. அதில் இருக்கிற அந்த ஸ்கெட்யூலை ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியரா? ஓகேப்பா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பாய். பாய்ப்பா. ஓகே தீப்ஷிகா.